ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ லேன் அங்கே நம்ம ஹீரோயின் வியை வந்து அங்கே ஒரு பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் வந்து அவனோட ஒய்ஃப் தான். நீ வந்துட்டு இதுக்கு முன்னாடி எங்கேயுமே என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்தது இல்லையே, எதுக்காக இப்படி வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் வந்து என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு, தேவையில்லாத பேச்சை பேசாதான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறம் அங்கே உள்ளே போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் வச்சுட்டு இதான் என்னோட ஒய்ஃப் வி அப்படின்றத சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதுமே அங்கே அவங்க தாத்தாக்கு பார்த்தா ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இந்த நியூஸை கேள்விப்பட்டு அங்கே இருக்கவங்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பொண்ணை அடாப்ட் தான் பண்ணாங்க, பார்த்தா இந்த வீட்டோட மருமகள் ஆகிட்டாளா அப்படின்றத செட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோங்க வந்து ரொம்பவே அவன் மேலே பாசமாக இருக்க மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் டைமே அங்கே எல்லாருமே நல்ல விதமாக நடந்துட்டு இருக்காங்க. அப்புறம் அங்கே உள்ள ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவள் வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். நம்ம ஹீரோவுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக அங்கே ரூமுக்கு போயிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அந்த ரூமுக்குள்ள அங்கே வர்றா. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த சுச்சுவேஷனில் இருக்கிறத பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் நீ சொன்ன எல்லாரும் முன்னாடி வச்சு என்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு, ஆனால் இங்கே வந்துட்டு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, நான் உன்னை அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்றத சொன்னதும், நீ யார் என்னை அலோவ் பண்ணுறதுக்கு, ஜஸ்ட் நீ வந்துட்டு உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு தான் ஒய்ஃப், என்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தான் நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அந்த பொண்ணுமே என்னதான் அவர் லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஓவராக பேசிட்டு இருக்கா. அப்போ அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தாத்தா வர்றாரு அப்படின்றத சொன்னதுமே உடனே அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட ரொம்ப பாசமாக இருக்க மாதிரி நடிக்கிறான். அப்போ தாத்தா வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்றத சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயினை போட்டு அவன் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் நீ வந்துட்டு என்னை லவ்வே பண்ணலன்னு சொல்கிறப்ப இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட வந்து பண்ணிட்டு இருக்க, உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட போய் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்கிறா. அப்பாவே நீ என்னோட ஒய்ஃப் தானே, அதை எப்படி வந்துட்டு எனக்கு ரைட்ஸ் இல்லாமல் போகும் அப்படின்றத சொல்லிட்டு அவட்ட வந்து போர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவங்க ரெண்டு பேருமே அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. அப்போ மெய்ட் வந்துட்டு நீங்கள் எது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு சிரிச்சதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு செக்அப் கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ நீ வந்து கன்சீவாக இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. சரி நீ வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்லு, என்னோட அம்மா அப்பாவோட ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சு அப்படின்றத சொன்னதும் நான் அதை பற்றி பிறகு சொல்கிறேன் உன்ட்டு அப்படின்றத அவன் சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை பார்த்துட்டு கோவம் ஆகிட்டு வேமா வந்துட்டு அவனை அடிக்க போகிறான். என்னோட ஒய்ஃப்டேருந்து ஒழுங்காக விலகிற அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ அதெல்லாம் கேட்டுட்டு அங்கே அவனுக்கு கோவம் ஆகிட்டு நீ வந்துட்டு யார் உன்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணதுன்னு சொல்லி கேட்டே இல்லை, எல்லாமே இவன் தான் பண்ணிட்டு நல்லவே மாதிரி உன்னை வேற அடாப்ட் பண்ணிக்கிட்டான், அப்புறம் உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே சுருட்டிக்கிட்டான் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகிட்டு அப்படியே அங்கே மயக்கமாயிடுறான். அவளுக்கு முழிப்பு வந்ததுமே அவள் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு ப்ளீஸ் இந்த பேபியை வந்து நீ அபார்ட் பண்ணிடு, எனக்கு இந்த பேபி வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோங்க வந்துட்டு என்ன தைரியம் தான் இந்த பேச்சு பேசுவ, இது என்னோட பேபி நீ எப்படி அபார்ட் பண்ணுவேன்னு சொல்லி கேட்கும்போது அவனோட ஃப்ரெண்டு வந்து விடமாட்டான். நீ வந்து ஒழுங்காக விலகி இருந்துக்கோ, அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி வீட்டுக்கு இழுத்துட்டு போயிட்டு அவளை கழுத்தை பிடிச்சி நெருக்க ஆரம்பிச்சிடுறான். உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா, என்னோட பேபியவே கொலை பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்போ சின்ன வயசுல என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் தான் அடாப்டே பண்ணியிருக்கான், என்ன கொடுமை தெரியல, குட்டி பாப்பாவை அடாப்ட் பண்ணி கடைசியில் அவ்வளவே வந்து மேரேஜ்மே பண்ணியிருக்கான். ப்ரெசென்ட்ல ஹீரோயின் நீ என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணுவேன், நான் வந்து உன்னோட பேபியை வந்து கேரி பண்ணிக்கணுமா, எனக்கு இந்த பேபி வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கவும் நீ என்ன பேசிட்டு இருக்க, அவங்கள வந்து நான் கொலை பண்ண கிடையாது, பட் வந்து உன்னோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே நான் தான் வந்து வாங்கிக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க கோப்பட்டு அடிக்கிறான். நீ தான் இதெல்லாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அப்போ அவன் வந்துட்டு நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், நான் சொல்கிறத தான் கேட்டு நடந்து ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவன் திரும்ப போர்ஸ் பண்ணி அவளை கிஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயின் சான்ஸ் கிடைக்கும் போது அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறா. எனக்கு அபார்ஷன் பண்ணிடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். உனக்கு என்ன அவ்வளோ தைரியமா நீ அபார்ஷன் பண்ணுற லெவலுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளை போர்ஸ் பண்ணி திரும்ப அங்கேருந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அப்போ அங்கே போய் பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கான். நீ நினச்சி கூட பார்த்துறாத என்னோட பேபியை வந்து அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒழுங்காக அந்த பேபியை பெற்று கொடுக்குறதுக்கு வழியே பாரு அப்படின்றத சொன்னதும் நான் வந்து அப்படின்னா நானே இறந்து போயிடுவேன்னு சொல்லிட்டு அவள் கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பக்கத்தில் வந்துட்டு கண்டிப்பாக உன்னால் அப்படிலாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்றத சொல்லிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நட, இந்த பேபி பிறக்கிற வரைக்கும் இந்த ரூமை விட்டு நீ வெளியவே போகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் வந்ததுமே ட்ராமா போயிடுறான். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ அவனுமே அந்த பேபி பிறந்ததுமே நான் அவளுக்கு வந்து டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். பிறகு நைட்டு வந்து அங்கே ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவனோட மடியில் போய் உட்காந்துட்டு அவள் ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு அவனை செடியூஸ் பண்ணுறதுக்கு அவள் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. கிஸ் பண்ண வேற போறா. இப்போ ஹீரோ இதெல்லாம் வேணாம், தேவையில்லாத வேலை, நீ போய் பேசாமல் ரெஸ்ட் எடு, உனக்குமே உடம்பு சரியில்லை அப்படின்றத சொல்லிடுறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயினுக்காக அவள் வந்து சாப்பாடுலாம் அங்கே கொண்டு போயிட்டு இருக்கா. சாப்பாடை பார்த்தா ரொம்பவே மோசமான சாப்பாடை கொண்டு வந்திருக்கா. இது ஒன்றும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொன்னதும் என்ன சாப்பிட மாட்டியான்னு சொல்லிட்டு வம்பு பண்ணி வாயில் வந்து அமைக்க விட்டுட்டு இருக்கா. ஹீரோயின் கோவப்பட்டங்க தள்ளி விட்டதுமே என்ன உனக்கு அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு கணத்தில் அரைஞ்சிடுறா. அப்போ நம்ம ஹீரோ வந்ததுமே பார்த்தீங்களா அவள் என் கையால் சாப்பிடவே மாட்டா அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ கோவப்பட்டுட்டு இருக்கான். அந்த சாப்பாடு நீ திறந்து பாரு எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு நம்ம ஹீரோயின் சொன்னதும் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு நல்ல சமையல் பண்ணிட்டு வந்திருக்கா. சும்மா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. நீ வந்துட்டு வேணும்னே சாப்பிட மாட்டியா, பேபியை பத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒழுங்காக வந்துட்டு சாப்பிட அவள் சொல்கிறத கேட்டு நட அப்படின்றத சொல்லிட்டு
திட்டுறான். ஆனால் ஹீரோ ஏன் அவள் சும்மா ட்ராமா போட்டுட்ருக்கா அப்படின்றத சொன்னதும் வேமா கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீ போய் தானே பேசிகிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ஒரு லூசு பையன் மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோட்ட வந்துட்டு அவள் உண்மையிலே வந்துட்டு எதுவுமே சாப்பிட மாட்டா தெரியுமா, வேணுனே தான் பண்ணிகிட்ருக்கா, அவனோட பேபியை ஒழுங்காக பர்த் கொடுக்கக்கூடாதுன்னு தான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயினை திரும்ப போய் மீட் பண்ணிவிட்டு உன் நிலைமை என்ன ஆக போகுது பாரு, இன்னும் நீ உயிரோடு இருந்தால் சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு எதுக்காக நம்ம இப்படிலாம் டார்ச்சர் அனுபவிச்சு சாகணும், நம்மளே செத்து போயிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்க அந்த டியூப்லாம் பிடுங்கி விட்டதுமே அங்கே பிளட் ஆக ஆரம்பிச்சிருது. இங்கே கொஞ்சிட்டு இவனுக்கு சாப்பாடை ஊட்டிகிட்டு இருக்கும்போது இப்படி அவங்க ஹட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொன்னதும் ஹீரோ வேமா அவளை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிடுறான். அப்போ அங்கே வந்ததுமே அவன் ஃப்ரெண்டு கோப்பட ஆரம்பிச்சிடுறான். உன்னால் ஒழுங்கு அவளை பார்த்துக்க முடியலன்னா நீ பேசாமல் அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு மேலே தானே ரொம்ப லவ்வாக இருக்க, நீ அவளை பார்த்துக்கோ, நான் வந்து அவளை நல்லா கேர் பண்ணிக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். இப்படியே இவங்க பேசிட்டு இவங்க ரெண்டு பேத்துக்குமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே தாத்தாக்குமே இந்த நியூஸ் கேட்டு அங்கே தாத்தா வந்துட்டு அவர் ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாரு. அவளை பார்த்துட்டு நீ எல்லாம் வந்துட்டு என்ன அவளை பார்த்துட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்பட்டு இருக்காரு. ஒழுங்காக வந்து அவளை கேர் பண்ணி பார்த்துக்கோ, இல்லைன்னா நடக்கிறதே வேற பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அங்கே மிரட்ட ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே ஹீரோயின் வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான், அவளுக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விடுறான். நைட்டு அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அங்கே வந்து கனவு வர ஆரம்பிச்சிருது. அந்த கனவுல அவள் பாட்டு வந்து புலம்பிட்டு இருக்கோமே, ஹீரோ என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு பக்கத்தில் போனதுமே அப்போ அவள் வந்துட்டு வேகமாக கை பிடிச்சிக்கிறா, ப்ளீஸ் என்ன எதுவும் பண்ணாதீங்க, என்னை காப்பாற்றுங்க ப்ளீஸ் அம்மா அப்பா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அவளை சமாதானப்படுத்தி அப்படியே தூங்க வச்சிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் அவளை வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான், அவளை வந்து குளிக்க வைக்கிறான். அப்போ ட்ரையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஹேருக்கு. அப்போ நீ வந்து இதெல்லாம் ஒன்றும் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு அங்கே ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்துட்டு என்ன உன்னோட பாடியை தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து டச் பண்ணுறேன், நான் புதுசாக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்கும் போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. உடனே கீழே வந்து விழுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு ஐயோ எனக்கு வலிக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. இவன் வேமா அங்கேருந்து ஓடி போயிட்டு இப்போ உனக்கு டயர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கா, சரிவா நான் வந்து உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்றத சொல்கிறான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே வந்து கவலையாக ஆரம்பிச்சிருது. இப்போ கூட வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி தான் அவன் கவலைப்பட்டுட்டு இருக்கான், நம்ம மேலே கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பக்கம் ஃபீல் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் வேறு இருக்குது. நம்ம ஹீரோயினுக்கு வேறு அன்றைக்கி டிஸ்சார்ஜ் போகல. அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு அவன்ட்டு ரொம்ப அப்படியே பாசமாக பேசுகிற மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கா. என்னடான்னு பார்த்தா ஹாக் பண்ணிக்கிட்டு அவனோட அந்த பென்ட்ரைவ் இருக்கு இல்லையா அதை வந்து திருடி வச்சுக்கிறா. அசிஸ்டன்ட் வரவுமே நீ போய் இந்த பென்ட்ரைவை வச்சு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல அப்படின்றத கொடுத்து விட்றான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேருமே ஹீரோயினை கூப்பிட்றதுக்காக கிளம்பிட்டு இருக்கும்போது அங்கே கால் வந்துடுது, இப்படி பென்ட்ரைவ் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு பார்த்தா ரொம்ப டென்ஷனாக இருது. இவளுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கு. சரி ஓகே நான் வரேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இவன் நான் போய் அவளை கூட்டிகிட்டு வந்து அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஹீரோயினுமே அவள் கூட்டிகிட்டு வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு இந்த வாட்டரை வந்து குடிச்சிரு, உனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் பேபியெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே வந்து வேகமாக கையை பிடிச்சி கடிச்சு வச்சதுமே நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் வந்து உன்னை சும்மா விட்டுருவே நினச்சிட்டு இருக்கியா, நீ இதை வந்து குடிச்சிட்டு நீயும் உன்னோட பேபியும் போய் சேருங்க, நான் வந்து அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு வயிற்ற வேற போட்டு குத்துறா. இனி இறங்கி ஓடும்போது அங்கே ஒரு கார் மேலே இடிச்சு ஆக்சிடென்ட் ஆகிருது. அதை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது, நல்ல விளையாட சாமின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோட்ட இந்த மேட்டரை பற்றி சொன்னதுமே அவன் பார்த்தா ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டுருக்கான். வந்ததுமே அவனோட ஃப்ரெண்டு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பொண்ணை இந்த பாடப்படுத்தி வைப்பீங்க, உன்னால தான் வந்து அவளுக்கு இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே அதுக்கப்புறம் அங்கே போய் மீட் பண்ண உடனே நம்ம ஹீரோயின் அப்போ தான் முழிக்கிறான். முழிச்சோன்னே என்னோட பேபிக்கு என்னாச்சுன்னு சொன்னதும் நீ என்ன பேபி அபார்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியான்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். அப்போ அங்கே அவள் வந்துட்டு சும்மா நடிக்கவுமே இவ கோவப்பட்டு ஒழுங்காக விலகி போயிடும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ என்ன அவ்வளோவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் இவ தான் வந்துட்டு எனக்கு அபார்ஷன் மாத்திரை கொடுத்து எனக்கு வந்து பேபியை கொலை பண்ண பார்த்தா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பட் உடனே அவன் வந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை பாருங்களேன், இவங்களாவே ரொம்ப பண்ணி தான் பண்ணாங்க, என்னை கடிச்சு வச்சுட்டு ஓட வேற செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கையை காமிச்சதுமே நம்ம ஹீரோயின் அவள் போய் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்கிறா. பட் வந்துட்டு எந்த சீரியலில் தான் ஹீரோ வந்துட்டு உடனே வந்துட்டு மிஸ்ட்ரஸ் சொன்னதை நம்பாமல் ஹீரோயின் சொன்னதை நம்பியிருக்காங்க. இந்த இடியட்டுமே போயிட்டு எழுத பிடிச்சி நெரிச்சிட்டு நீ என்னோட பேபியை கொலை பண்ண பார்த்தேன்னு சொல்லிட்டு அடிக்கிறான். ஹீரோயின் அப்படியே வந்து ஒரு மாதிரியா வாமிட்டாக எடுத்து அப்படியே அங்கே மயக்கமாக எழுறா, பிளட் வாமிட்டாக வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே டாக்டரை கூப்பிட்டதுமே டாக்டர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. அவங்க வந்து இப்போ உடம்பு ரொம்ப முடியாமல் இருந்தால் அவங்களை பிடிச்சி இப்போ டார்ச்சராக பண்ணிட்டுருக்கீங்க, இதான் நீங்கள் பார்த்துக்கிற லட்சணமானு சொல்லிட்டு கோவப்படுறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்புறம் அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது திரும்ப போய் இவங்க ரெண்டு பேருமே நல்லவங்க மாதிரி அங்கே பேசி ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. இவன் தண்ணி கொடுத்ததுமே ஹீரோயின் பிடிச்சி வேகமாக தள்ளி விட்டுட்டு ஒழுங்காக இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. தாத்தா அங்கே வந்துடுறாரு, இவன் இங்கே பண்ணிட்டு இருக்கா, முதல் இவ்வளோ வெளியே போக சொல்லு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின்மே வந்துட்டு இவ்வளோ போக சொல்லுங்க தாத்தான்னு சொன்னதுமே பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு வெடிச்சு வெளியே தள்ளி விடுங்க அப்படின்றத சொல்லிடுறாரு. ஹீரோ வந்துட்டு பேசலான்னு பார்க்குறான்.
பார்க்குறான். பட் தாத்தா முன்னாடி எதுவும் எடுப்பட மாட்டுது. அவள் பேசாமல் அங்கேருந்து வெளியே போக வேண்டியதாகிருது. அதுக்கப்புறம் தாத்தாவிட்ட வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் ஒழுங்காக உன்னை கேர் பண்ணிக்கலன்னா அதுக்கப்புறம் நான் இவனை வச்சுக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு திட்டிட்டு போகிறாரு. அப்புறம் ஃபியூ மந்த்ஸ் லேட்டர் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு நல்லா வயிறெல்லாம் ரொம்ப பெருசாயிருச்சு, பேபி வந்து பெருசாயிருச்சு போல். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு வேகமாக வந்து கோட்லாம் போட்டு விட்டதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அப்போ அவள் வந்து இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு கோட்டை கீழே போடுறா. நீ எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, இது என்னோட பேபி தானே, நான் வந்து கேர் பண்ணாமல் யார் பண்ணுவாங்க, நான் வந்து உன்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப பாசமாலாம் பேசிகிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கே வந்துட்டு என்னடா இவ்வளோ பாசமாக பேசுகிறான் அப்படின்றத சொல்லிட்டு ஷாக்காக தான் இருக்குது. இருந்தாலும் வந்துட்டு நீ வந்து இதெல்லாம் ஒன்றும் கேர் பண்ணிக்க தேவை கிடையாது, நீ என்னோட பேரண்ட்ஸை வந்து கொலை பண்ணவேன் அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு இவன் எனக்கு வந்து எல்லா ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ நடக்கக்கூட விடுறது கிடையாது, அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. அங்கே டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வந்து குழந்தை வந்து ரொம்பவே நல்லா இருக்குது, ஹார்ட் பீட்டை நீங்கள் வந்து கேட்டு பாருங்க அப்படின்றத சொன்னதுமே அவன் வச்சு பார்த்ததுமே ஹார்ட் பீட் வந்து கேட்டதுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிடுது. அங்கே வந்து ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு 2 பேருமே வந்து அந்த பேபி மூமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அவங்க அங்கிளை போய் மீட் பண்ணுறதுக்காக போகிறா. அவர் வந்துட்டு ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு கூடவே சேர்ந்து போயிட்டுருக்கா. அப்புறம் அங்கே அங்கிள் கூட சேர்ந்து அவள் வந்து கொஞ்ச நாள் இருக்கலான்னு வேறு ஐடியா பண்ணிட்டு போயிருக்கா போல். அங்கே அவங்க 2 பேருமே அங்கே டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பார்த்தா ஹீரோயினுக்கு டக்குன்னு மயக்கம் வந்துடுது. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வந்து அவளை கிட்னாப் பண்ணி கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே கொஞ்ச நேரத்தில் அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டதுமே பார்த்தா நம்ம ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்துடுறா. என்ன பண்ணிகிட்ருக்காங்களா, உன்னோட அங்கிளை வந்து நான் காசு கொடுத்து வாங்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இனிமேல் வந்து நீ என் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது, நீயும் உன்னோட பேபியும் போய் தொலைங்க, அப்படின்னா தான் அவன் வந்து எனக்கு சொந்தமாவான்னு சொல்லியிருந்தோமே அவள் நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சவங்க டார்ச்சர் பண்ணுறா. பார்த்தா இந்த ஆளுமே ரொம்ப மனசாட்சியும் இல்லாமல் ஒரு நடந்துட்டுருக்காரு. ஆள் வந்து அவரோட கையாலே பெட்ரோலாம் ஊற்றி அங்கே வந்துட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க இருக்கிறதுக்காக. அவள் வந்து போட்டு அடிச்சதுல ஹீரோயினுக்கு வந்து பிளட்டிங் வேற ஆக ஆரம்பிச்சிருது. அப்புறம் ஹீரோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேணுன்னே அங்கே அந்த டாக்டருக்கு வேற கால் பண்ணிட்டு இப்போ வந்து அவள் சீரியஸான நிலைமையில இருக்கா, வந்து காப்பாத்துங்க அப்படின்றத சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. பார்த்து தீய வச்சு கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. அவள் வந்து செத்து தொலையிட்டோம் அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த டாக்டர் கரெக்டாக அங்கே வந்து அவளை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவுமே அங்கே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறான். அப்போ அவங்க 2 பேருமே ரொம்ப கவலைப்பட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ பேபி வந்து காப்பாற்ற முடியாது, நீங்கள் இதில் சைன் பண்ணி கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. அங்கே வந்து பேபி இப்படி இறந்து போச்சு அப்படின்றத சொன்னதுமே பார்த்தா இவங்க 2 பேத்துக்குமே அங்கே சண்டை வர ஆரம்பிச்சிருது. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், உன்னால் பார்த்துக்க முடியலன்னா எதுக்காக வந்து அவளை அப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு சும்மா நடிச்சிட்டு இருக்கா. அவள் வேணுனே தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா, உன்னோட பேபிக்கு வந்து பெர்த் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. பாவம் அப்போ தான் முழிப்பு வருது. வந்தவனே இவன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான், என்னோட குழந்தைய கொலை பண்ணிட்டே அப்படின்றத சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் நான் எதுவும் பண்ணலை, எல்லாமே உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது பேச்சை கேட்காம அவன் பாட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் அப்படியே வந்து மயக்கமாக ஆரம்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் வந்து கையெழுத்துடுறான். அதுக்கப்புறம் அங்கே கத்திட்டு அவன் பாட்டு போனதுமே இவன் வந்துட்டு நடிச்சிட்டு சாப்பாடு கொடுத்ததுமே இவ கோவப்பட்டு கீழே தள்ளி விட்றா. இவ கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சதும் நீ வந்துட்டு என்னோட பேபியை கொலை பண்ணிடல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது உன்ட்ட என்ன எவிடன்ஸ் இருக்குது, நீ அவன்கிட்ட சொன்னால் அவன் நம்பிடுவானான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ உள்ளே வர்றான். உடனே கீழே விழுந்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்களா அவன் என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ திரும்ப வந்துட்டு கோவப்பட்டு அங்கே வந்து அடிக்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஒன்ன மாதிரி இடியட்டை எனக்கு பேசவே விருப்பம் கிடையாது, பேசாமல் இங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வெளியே போயிரு, நான் சொல்கிறத ஏதாச்சும் நீ நம்ப போறியா இல்லை என்னைக்காச்சும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க போறியா அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறா. அவனுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறான். பிறகு அவங்க அவங்கள கூப்பிட்டாவே வந்து விசாரிச்சிட்ருக்கான். அவள் வந்து என் கூட வந்தா, பட் வந்து அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு ஒன்றும் தெரியலையே, நார்மலாக பேசிட்டு போயிட்டாலே அப்படின்றத அந்தால் போய் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அங்கே அவளுமே வந்துட்டு சும்மா வந்துட்டு ட்ராமா போட்டுட்ருக்கா. அப்படின்னா வந்து அவள் உனக்கு தெரியாமல் வேற யாரு கூட அஃபேர் வச்சுட்ருக்காளா, ஐ திங்க் அந்த டாக்டராக தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளோட அசிஸ்டன்ட்மே அவங்க வந்துட்டு டாக்டர் கூட ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் வந்துட்டு அவர் கூட போனாங்களா என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த இடியட்டுமே வந்துட்டு அவங்க பேச்சில் வந்து நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருது. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டு என் செஸ்ட்டில் ரொம்ப பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா போட்டதுமே இவன் ரொம்பவே கேர் பண்ணிக்கிறான். என்னென்னா இவளுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க போல, அதனால தான் வந்துட்டு இவ்வளோ கேர் பண்ணி அவன் வந்து பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே வந்து டாக்டர் மீட் பண்ணிட்டு நீ வந்து இவ்வளோ தூரத்துக்கு டார்ச்சர் அனுபவிக்கணும்னு என்ன உனக்கு தலையிலுது, பேசாமல் நீ என் கூட வந்துடு, நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான் வந்துட்டு இதுக்கப்புறம் சும்மாலாம் இருக்க போகிறது கிடையாது, என்னோட பேபி அவங்க வந்து கொலை பண்ணியிருக்காங்க, அவங்க 2 பேர்த்தையும் நான் சும்மா விட மாட்டேன், அந்த லேண்ட் வந்து என்னோட பேரண்ட்ஸை கொலை பண்ணியிருக்கான், ஸோ கண்டிப்பாக நான் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படின்றத
சொல்கிறா. பிறகு அங்கே தாத்தா அங்கே வந்துட்டு அவர் ரொம்ப கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்ததுமே, நீ ஒழுக்கமாக அவளை பார்த்துக்காத வாஸ்தானே இந்த நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. நீ என்ன எதுக்கு நீங்கள் கத்திட்டு இருக்கீங்க, அவள் என்ன பண்ணான்னு சொல்லிட்டு கேளுங்க, அதனால தான் பேபி இறந்து போச்சுன்னு சொன்னதும் நீ தான் காரணம்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கோவப்படுறாரு. அப்போ ஹீரோயின், நீங்கள் அவர் வந்து கோவப்படாதீங்க, அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நல்லா வந்து ஐஸ் வச்சு வந்து நடிச்சிட்டு இருக்கா. நீ வந்து அவன் கூட எல்லாம் வந்து இருக்க வேண்டாம், நீ என் கூட சேர்ந்து வந்து இருந்துக்கோன்னு சொன்னதும் நான் வந்துட்டு அவன் கூட தான் இருப்பேன், அவன் வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப பாசமாக பேசினதும் ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. என்னடா புதுசாக வந்து இப்படி வியர்டாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன விஷயம், எதுக்காக இவ்வளோ ஸ்வீட்டாக நீ நடந்துட்டு இருக்கான்னு கேட்டதும் என்னால் தானே பேபி இறந்து போச்சு, அதனால தான் நான் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. அதுக்கப்புறம் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டையுமே மீட் பண்ணி நான் வந்து சாரி கேட்கணும், ஏன்னா எனக்கு ப்ரெக்னன்சி டைமில் அவள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. மைண்டில் வந்துட்டு ஒரே ரிவெஞ்ச் எப்படி எடுக்கிறது மட்டும்தான் அவள் யோசிச்சுட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டு வந்துட்டு ரொம்ப ரொமான்டிக்காலாம் பேசிட்டு அங்கே வந்துட்டு கிஸ் பண்ண போயிடுறாங்க. கரெக்டாக அங்கே இப்போ நம்ம ஹீரோயின் வந்துடுறா. அவளை பார்த்ததுமே இவன் டக்குன்னு எந்திரிச்சிடுறான். என்னாச்சு அப்படின்றத கேட்டதும் எனக்கு ரொம்ப கெட்ட கிழமை வந்துட்டுருக்கு, ப்ளீஸ் வந்து என்னோட ரூமுக்கு வர்றேன் அப்படின்றத சொல்லி கூப்பிட்டதுமே அப்போ நம்ம ஹீரோயினோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு சரி ஓகே உனக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, நானே தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே தூக்கிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் பார்த்தா நக்கலாக சிரிச்சிட்டு போகிறா அவளை பார்த்து. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு ப்ளீஸ் என் கூடவே இன்றைக்கி ஸ்டே பண்ணுறியா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து கூட வந்து தூங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் வந்து ஒரு மாதிரியே டச் பண்ணதுமே இப்போ உன்னோட ஐடியா என்னன்னு கேட்டதும் இவர் என்ன ஐடியாவாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டதுமே ரெண்டு பேருமே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு எனக்கு இப்போ ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி இருக்குன்னு சொன்னதுமே அவனுமே டார்ச்சர் பண்ணாமல் பேசாமல் தூங்கிடுறான். அப்போ அவள் தூங்கிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டு அப்படியே மயக்கமாயிடுறா. இவ ரொம்ப பயந்து போயிட்டு அங்கே வந்து டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்ததுமே அவங்க வந்து மிஸ்கேரேஜ் ஆனவசி இப்போ வந்து ரொம்ப உடம்பு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது, நீங்கள் நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுமே ரொம்ப நல்லா கேர் பண்ணிட்டு இருக்கான். பட் வந்துட்டு இவ வந்து பேச பார்க்குறா, பட் இவளை இக்னோர் பண்ணிகிட்டே இருக்கான். இப்போ ஹீரோயின் கண்ணெடு ஸ்டவ்வில் பார்த்துட்டு இப்போ பார்த்தியா அவன் ஏன் கைக்குள்ள அப்படின்ற மாதிரி சிரிக்கிறா. இவளுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே வந்து கோவமாயிட்டு இருக்கு. அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்ததுமே இவ வந்துட்டு இரிட்டேட் பண்ணுற மாதிரி அங்கே பேசிட்டு இருக்கா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே சூப் எடுத்து குடிக்கும்போது நிறைய உப்பள்ளி கூட்டிட்டு இப்போ குடி அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டா. அப்போ ஹீரோங்க வந்ததுமே வந்து இது எனக்காக பண்ணது, நீயுமே குடிச்சு பாரு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொன்னதும் அதை வேமா அவன் வந்து பிடிங்கிறா. நான் உனக்கு வேற வச்சிருக்கேன்னு சொன்னதும் அப்போ ஹீரோயின் அப்படின்னா ஓகே தான், நீ வந்துட்டு இதை குடிச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வந்து வினிகரை வேற வேமா வந்து அதில் ஊற்றி விட்றா. குடிச்சு பாரு சூப்பராக இருக்குன்னு சொன்னதும் வம்பு பண்ணி அங்கே வந்து குடிக்க வச்சிடறா. குடிச்சிட்டு இருக்கும்போதே அவளுக்கு வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து வெளியே நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வர்றா. நீ அந்த சூப்பில் வந்து என்னத்தை கலந்து வச்சா, அவளுக்கு இப்படி உடம்பு முடியாமல் போச்சுன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் என்ன பேசிகிட்டு இருக்க, முன்னாடி தான் அந்த சூப்பை நானும் குடித்தேன், எனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்றத சொன்னதும் அதனால் எதுவும் பேச முடியல, பேசாமல் அங்கேருந்து போகிறான். அப்போ ஹீரோயின் எனக்கு ரொம்ப கெட்ட கனவாக வந்துட்டு இருக்கு, ப்ளீஸ் என் கூட வந்து ஸ்டே பண்ணுவியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ வந்துட்டு ஹஸ்பண்டோட வேலையை வந்துட்டு ஒழுங்காக பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்க, பட் வந்துட்டு உன்னோட வேலை என்னன்னு உனக்கு தெரியுமான்னு சொன்னதும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவள் வேமா வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே போய் அங்கே நைட் வந்து ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ரிவெஞ்சுக்காக எந்த எல்லையும் வந்து மீறதுக்குமே நம்ம ஹீரோயின் இப்போ ரெடி ஆகிடுறா. நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சதுமே ப்ரெக்னென்ட் ஆகிருக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் எடுத்துகிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு இப்போ எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏன் ப்ரெக்னென்ட் ஆக விரும்பலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்போ நம்ம ஹீரோயின் டாக்டர் வந்து இப்போதைக்கு வேணான்னு சொல்லியிருக்காங்க, மிஸ்கேரேஜ் ஆனவாச்சு அப்படின்றத சொன்னதும் அவள் வேமா கழுத்தை பிடிச்சிட்டு ஏன் உன்னோட டாக்டர் சொன்னானான்னு சொல்லிட்டு கேட்குறான். அதெல்லாம் இல்லை நார்மலான டாக்டர் தான் சொன்னாருன்னு சொன்னதும் இவனால் எதுவும் பேச முடியலை. அப்புறம் ஆஃபீஸில் நம்ம ஹீரோவை போய் அங்கே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்து மீட் பண்ணிட்டு வேமா வந்துட்டு ஹக் பண்ணிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இதை ஆஃபீஸ்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் என்னோட அம்மா கேட்குறாங்க நீ எப்போ என்னை வந்து மேரேஜ் பண்ணிக்குவேன்னு சொன்னதும் என்னால் வந்துட்டு இப்போதைக்கு உனக்கு எந்த பதிலுமே பேச முடியாது அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நீ வந்து எப்போ அவளுக்கு டைவர்ஸ் கொடுக்க போகிறேன்னு கேட்டதும் தாத்தா வந்து எப்பயுமே அந்த மாதிரி நடக்க விட மாட்டார், நீ வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா நல்லது, நான் வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ்லாம் கொடுக்க முடியாது, அவள் என்னோட ஒய்ஃப் அப்படின்றத சொல்லிட்டு அவன் போயிடுறான். இவளுக்கு வந்துட்டு டவுட் ஆகிடுது அப்படின்னா இவனுக்கு வந்து அவன் மேலே லவ் வர ஆரம்பிச்சிருச்சான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் ஹீரோயின் அங்கே டாக்டர் மீட் பண்ணுறான். அப்போ அவர் வந்து ஒரு ரெக்கார்டரை கொடுக்குறாரு, நீ போய் அவளை மீட் பண்ணி அவள்கிட்ட பேச்சு கொடு, அவளே உண்மைகளை உரட்டும், நம்ம ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவன்கிட்ட பேசிக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு இவளுமே வந்துட்டு அங்கே புக்கையெல்லாம் எழுதிட்டு அவளை பார்க்க போனதுமே அவள் பார்த்தா வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி போய் இருந்துட்டு இருக்கா. இப்போ நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா, அவனை வந்து என்கிட்ட இருந்து பறிச்சிடலான்னு பார்க்குறியான்னு சொன்னதும் என்ன பேசிகிட்டு இருக்கா, ஆல்ரெடி அவன் எனக்கு தான் சொந்தம் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நாங்கள் இப்போ பேபியுமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம், கூடி சீக்கிரம் பேபி பெற்றுக்க போகிறோம் அப்படின்றத சொன்னதும் அந்த ஃப்ளாரை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கா. வேமா வந்துட்டு ஹீரோயின் அடிக்க போனதுமே இந்த டைம் ஹீரோயின் அடி வாங்குவாளா, பிடிச்சி அடிச்சு கீழே தள்ளிடுவா. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் எது எங்களை பிரிக்க முடியாதுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு திரும்ப கன்சீவ் ஆனாலும் உன்னோட பேபி அப்போ கொண்ட மாதிரியே நானுமே கொலை பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நீ வந்து என்ன வேணாலும் பண்ணி எனக்கு பயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. அப்புறம் ஹீரோட்ட அந்த டாக்டரும் நம்ம ஹீரோயினை மீட் பண்ணிக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காமிச்சதுமே அவன் பார்த்தா ரொம்ப
டென்ஷன் ஆகி போயிட்டு ஹீரோயினாக போயிட்டு அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அவனை போய் எதுக்கு மீட் பண்ண, உனக்கு அவனுக்கு என்ன வந்து சவகாசம் கேட்குது அப்படின்றத சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் அவன் வந்துட்டு எனக்கு ரெக்கார்டர் கொடுத்தான் அவங்க ப்ரூஃபெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவளுக்கு ரொம்ப பயமாக ஆரம்பிச்சிருது. உடனே அந்த அங்கிள்கிட்ட கால் பண்ணிட்டு நீ வந்து அவளை கொலை பண்ணிடு, நான் உனக்கு நிறைய காசு கொடுக்குறேன்னு சொன்னதும் எனக்கு இந்த டைம் காசு வேணாம், எனக்கு அதுக்கு பதிலாக வேற ஒன்று வேணும் அப்படின்றத சொல்கிறான். என்னன்னு பார்த்தா இவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கான். பழி வாங்குறதுக்காக போயிட்டு அவன் கூட அந்த வேலையுமே இவ பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கே நெக்ஸ்ட் மார்னிங் போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட கார்ட்ஸ்மே அவளை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க கண்ணு முன்னாடி அவங்க அங்கிள் அவளை ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க வந்து வேமா அந்த அங்கிள் வந்து கால் பண்ணிட்டு நான் நீ சொன்ன வேலையே பண்ணிட்டேன், எனக்கு காசு கொடு அப்படின்றத சொன்னதும் என்கிட்ட இந்த காசு இல்லை, நீ வந்துட்டு பேசாமல் எங்கேயாச்சும் போய்த்தல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா இங்கே கார்ட்ஸ் எல்லாமே சுற்றி வளைச்சு அந்த ஆளை கட்டி எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஹீரோ போட்டு செம்மையாக அடிச்சுட்டு இருக்கான். உண்மையை சொல்லி எதுக்காக என்னோட ஒய்ஃப் அந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அந்த ஆள் உண்மையை சொல்லிடுறாரு. உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லி தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அப்போ அவனுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவன் முதல் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்க அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அவள் எங்கே இருப்பான், அவள் வேற எங்கேயும் இல்லை. அங்கே நம்ம ஹீரோயினை போய் பார்த்துட்டு நீ பார்த்தியா என்கிட்ட வந்துட்டு வாக்குவாதம் பண்ணாதன்னு நான் சொன்னேன்னா இல்லையா, உன் நிலைமையை பார்த்தியா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அந்த மாஸ்க்கை வந்துட்டு எடுத்து விட்டுருக்கான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு வேமா அந்த வந்து மாஸ்க்கை மாட்டி விட்டுட்டு இருக்கும்போது அங்கே டாக்டரும் வந்துடுறான். நீ என்ன கடைசியில் அவளை கொலையை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கியான்னு சொல்லிட்டு அவன் போட்டு இவர்கிட்ட கோவப்பட்டு சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். நான் கொலையெல்லாம் பண்ணலை, நான் வந்துட்டு அவளை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணேன்னு சொன்னதும் நீ காப்பாற்றுற லட்சணம் எனக்கு தெரியுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே வந்து கோவப்பட்டு இருக்கான். ஹீரோட்ட நீ எப்போ தான் அவள் வந்து சொல்கிற உண்மையெல்லாம் நம்புவ அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அந்த ரெக்கார்டரை வந்து போட்டு காமிச்சிடுறான். அதை பார்த்ததுமே இவ வேமா வந்துட்டு அந்த ரெக்கார்டை வந்து பிடுங்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ள அங்கே தூக்கிட்டு போங்கன்னு நம்ம ஹீரோ சொல்லிடுறான். அங்கே வந்ததுமே அந்த அங்கிள் வந்துட்டு இவ தான் சொன்னா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நான் எதுவுமே பண்ணலைன்னு இவ ட்ராமா போட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து அந்த ரெக்கார்டை காமிச்சு இது என்ன நீ தானே பேசியிருக்க அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் அழுகு வேற வந்துட்டு இருக்கு, நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காளேன்னு. உடனே வந்துட்டு திரும்ப ஒரு கதை சொல்லிட்டு இருக்கா. எனக்கு வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருந்துச்சு, அதனால தான் அப்படி பண்ணேன், பட் வந்து நான் அவளை கொலையெல்லாம் பண்ண சொல்லலை, இந்த அங்கிள் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பழைய தூக்கி அந்த ஆள் மேலே போட்டதுமே இவன் சரியான ஒரு இடியட்டாக தான் இருப்பான் போல. சரி ஓகே நான் வந்துட்டு உனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் தரேன், நீ இனிமேல் அவ்வளோ ஹர்ட் பண்ணுற வேலையெல்லாம் வைக்காது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து சான்ஸ் வேற கொடுத்துட்ருக்கான். பிறகு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே அங்கே நீங்கள் இப்போ நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்டதும் அவனுக்கு என்ன அவளை பற்றி தெரிஞ்சிச்சான்னு கேட்டதும் தெரிஞ்சிருச்சு, பட் வந்து அவர் மன்னிச்சிட்டார் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு இப்போயுமே அவளை மேலே அவ்வளோ லவ் அவனுக்கு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. இவ்வளோ தூரத்துக்கு வந்து மோசமானவனா நீ இருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சோகமாகவே அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். அப்போ நீ வந்து அவளை பற்றிலாம் தப்பாக நினச்சிட்டு இருக்காத, அவள் வந்து ஜஸ்ட் ஜெலஸ் தான், அவள் எதுவுமே பண்ணலை, உன்னோட அங்கிள் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காருன்னு சொன்னதும் நான் வந்து உன் கூட சேர்ந்து இருக்க விரும்பல, பேசாமல் எனக்கு டைவர்ஸ் கொடுத்து அப்படின்றத சொன்னதும் ஹீரோ வந்துட்டு வேமா பிடிச்சிட்டு கோவப்பட்டு இருக்கான். நீ வந்து என்ன நினச்சிட்டு இருக்க, என்னை விட்டுட்டு போயிடலாம் ஐடியா பண்ணுறியா, அது வந்து எப்பயுமே நடக்காது, நீ என் கூட தான் சேர்ந்து இருந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீ வந்து லவ்வே பண்ணலன்றப்ப எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொன்னதும் அங்கே வந்துட்டு வேமா இவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் இவங்க இப்போ நல்லா ஆகிட்டாங்க, நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க நாங்கள் டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. ஹீரோ வந்துட்டு பாலை கொடுக்குறான், அவன் வந்து கடமைக்கு வாங்கி கொடுக்குறா, பட் வந்து இன்னமே வந்து கோவமாக தான் இருந்துட்டுருக்கா. இவனுக்கு வந்து ஆனால் ரொம்பவே லவ் ஆகிட்டுருக்கவமே இல்லை வந்துட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் நீ என்னை லவ்வே பண்ணலைன்றப்ப இதெல்லாம் எதுக்காக நீ பண்ணிட்டுருக்க அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. நீ வந்து என்னோட ஒய்ஃப், நான் வந்து அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்ல அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்துட்டு லவ் பண்ணுறோன்ற விஷயத்தை வந்து ஏற்றுக்கவே மாட்டான். எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, நான் உன் கூட சேர்ந்து இருக்க பிடிக்கல அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. பட் வந்துட்டு இவன் எங்கே வந்து டைவர்ஸ் கொடுக்க போகிறான், நீ உன் கனவுல கூட நினைக்காத, அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு திரும்ப அவளை மிரட்டிட்டு இருக்கான். அப்போ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு வயிற்ற பற்றி எரிய ஆரம்பிச்சிருது. இந்த டைம் கண்டிப்பாக அவளை கொலை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கார் ஓட்டிட்டு வந்து அந்த பர்சன்ட்டை வந்து பேசிட்டு இருக்கா. நீ வந்துட்டு அவளுக்கு வந்து பாய்சன் கொடுத்து கொலை பண்ணிடணும், எனக்கு அதுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அவனுமே அந்த பாய்சனை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவள் ஒரு ஏடிஎம் கார்டை கொடுத்து நீ எவ்வளோ காசு வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு போயிடுறா. பிறகு நம்ம ஹீரோ வந்து அவனை பிடிச்சிட்டான் போல. அப்போ வந்து உண்மைகளை சொல்றியா இல்லையான்னு சொன்னதும் இந்த கார்டை வந்து உங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் தான் கொடுத்தாங்க, எனக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் போன டைமே வந்துட்டு அவங்க தான் வந்து கொலை பண்ணுறதுக்கு அவங்கள ட்ரை பண்ணாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம். நீ இவ்வளோ மோசமானவள அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயினை கொலை பண்ணுறதுக்கு அங்கே வந்து இன்ஜெக்ஷனை வந்து ஏற்ற போகிறா. ஹீரோயினுக்கு முழிப்பு வந்துடுது. வேமாங்க வந்து தப்பிச்சு ஓட போகும்போது எங்கே தப்பிக்க பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் மேலே ஊசியை குத்த போகிறா. அப்போ ஹீரோ வந்துடுறான். நான் எதுவுமே பண்ணலை தெரியுமா, சும்மா வந்துட்டு பார்க்க தான் வந்து இவ தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னது. உன்னை பற்றி எல்லா உண்மைகளையும் தெரியும், உன்னோட ஆள் வந்துட்டு சொல்லிட்டான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அவளை வந்துட்டு குத்த போகும்போது நம்ம ஹீரோ அங்கே போய் உள்ளே விழுந்துடுறான். நீ வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்க, இது என்ன இன்ஜெக்ஷன் பாய்சன் நினைக்கிறியா, உன்னை பற்றி எல்லா உண்மைகளுமே தெரியும், இது வந்துட்டு சும்மா தான் அப்படின்றத சொன்னதும் அப்போ அவன் என்னை ஏமாத்திட்டான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நான்
வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு செஞ்ச தப்புகள் எல்லாம் அங்கே வந்துட்டு அவ பாட்டு சொல்லி கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோப்பட்டு கன்னத்தில் அரைஞ்சதும் நீ வந்துட்டு என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வேற பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு இன்னுமே கோமாயிட்டு இருக்கு. என்னோட பேபியை வந்து நீ இந்த மாதிரி பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சாகணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டுட்டு ஹீரோ மீ இவ்வளோ பிடிச்சி இழுத்துட்டு போங்க அப்படின்றத அங்கேருந்து சொல்லிடுறான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு மயக்கம் வந்துடுது. அங்கே நம்ம ஹீரோ வந்து வேமாவில் வந்துட்டு தூக்கி வந்து ரொம்ப கேர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு முழிப்பு வந்ததுமே என்னாச்சு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை திரும்பவுமே நீ மன்னிச்சிட்டியா அப்படின்றத கேட்டதும் நான் இதுக்கப்புறம் போய் மன்னிப்பேன், அவளை வந்துட்டு நான் ஜெயிலுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்றதாவே சொல்லிட்டு இருக்கான். இப்போ நான் வந்துட்டு இதுக்கப்புறம் பேபியுமே கிடையாது, எதுக்காக நான் உன் கூட சேர்ந்து இருக்கணும், தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துரு, ஒன்ன மாதிரி ஆள் கூட எனக்கு இருக்க விருப்பம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே தாத்தா வந்துடுறாரு. அது எல்லாத்தையும் கேட்டுட்டு நீ வந்து இப்போ பேசிட்டு இருக்கிறது எல்லாமே நியாயம் தான் அவன் பண்ணதுக்கு, பட் வந்துட்டு உங்கள் பேரண்ட்ஸை வந்து நாங்கள் கொலை பண்ணலை, உங்கள் பேரண்ட்ஸ் வந்து பேங்க்ராப் பண்ணதும் என்னமோ உண்மைதான், அதை நினச்சி இப்போ வரைக்குமே நாங்கள் வந்து ரொம்பவே கவலைப்பட்டுருக்கோம், நீ வந்துட்டு கண்டிப்பாக அவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து என்னை ரொம்ப வந்து பாதுகாத்து வளர்த்துருக்கீங்க, அதுக்கு நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், பட் இவனை மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து எனக்கு வாழ்றதுக்கு விருப்பம் கிடையாது, ப்ளீஸ் நீங்கள் எனக்கு அவனுக்கு டைவர்ஸ் கொடுக்க சொல்லிடுங்க அப்படின்றத சொன்னதுமே தாத்தாவுமே போய் அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லைனா தயவு செஞ்சு நீ வந்துட்டு அவளுக்கு டைவர்ஸ் கொடுத்துரு அப்படின்றத சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு இவன் ஷாக் ஆகிட்டு என்ன தாத்தா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளை போய் எங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். உன் கூட எந்த பேச்சவும் நான் பேச விரும்பல போயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அவளுக்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா டாக்டர் வந்து அவளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயினை பார்த்ததுமே ஹாப்பி ஆகிட்டு எங்கள் பொக்கே கொடுத்ததுமே ஹீரோக்கு வயிற்றை பற்றி எரிய ஆரம்பிச்சது. அதை வாங்கினதுமே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அது என்னோட ஒய்ஃப்னு சொன்னதும் ஒய்ஃபை தான் நீ பார்த்துக்கிற லட்சணம் நல்லா தெரியுது அப்படின்றத சொல்லிட்டு நீ என் கூட வந்துட்டு நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே நான் உன் கூட சேர்ந்து வரேன் அப்படின்றத சொல்லிடுறா. அப்போ அங்கே உள்ளே போய் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அவள் வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா, தப்பு பண்ணவங்க திருந்த மாட்டாங்களா, ப்ளீஸ் வந்து நானுமே நல்லவே தான் அப்படின்றத சொன்னதும் உன் மூஞ்சவே பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது, நான் வந்துட்டு உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு இதுக்கப்புறம் என்ன இருக்குது, பேபி இருந்துச்சு அதனால் இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, இப்போ என்கிட்ட என்ன இருக்குது எல்லாமே போயிடுச்சு, உன்னை வந்து பேசுறதுக்கே விருப்பம் இல்லை தள்ளிப்போ அப்படின்றத சொல்லிட்டா. பட் அங்கே நம்ம டாக்டர் கூட சேர்ந்து கிளம்பி போயிடா. நைட் போல் அங்கே அவர் ஒரு சூப்பரான டின்னர் ஏற்பாடு பண்ணி வச்சு நம்ம ஹீரோயின்ட்டு வந்துட்டு இன்றைக்கி எப்படியாச்சும் லவ்வை வந்து வெளிப்படுத்திடணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின்ட்டு வந்துட்டு நான் உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பியா அப்படின்றத கேட்டுட்ருக்காரு. அப்படி கேட்டுட்டேவும் அங்கே பக்கத்தில் வந்து க்ளோஸாக கிஸ் பண்ண போனதுமே நம்ம ஹீரோயின் ஸ்டாப் பண்ணுறா. இப்போ வந்துட்டு இதெல்லாம் தேவை கிடையாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது ப்ளீஸ் வந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்கும் போதே அவள் வந்து இப்போதைக்கு முடியாதுன்ற மாதிரி சொன்னதும் இவர் பார்த்தா ஒரு ரொம்ப அக்ரெசிவாக ஆகிட்டு அங்கே வந்து அவரை பிடிச்சி போர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. நான் வந்துட்டு தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் நான் மன்னிச்சிருன்னு சொன்னதும் அங்கே வந்து அவள் கோவமாக போனதுமே இவருக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ அங்கே வந்து ராணி என் கூட தான் சேர்ந்து வந்தாகணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கட்டாயப்படுத்திட்டு இருக்கான். அப்போ நம்ம டாக்டருக்கு வந்துட்டு ரொம்ப கோவமாக இருக்குது என்ன வந்துட்டு இப்போயுமே தொல்லை பண்ணுறான்னு சொல்லிட்டு இங்கேருந்து போயிடுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ எப்படியோ வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தி அங்கேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். பிறகு ஹீரோயின் அவன் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உன்னோட பேரண்ட்ஸை நாங்கள் கொலை பண்ணல உங்கள் அங்கிள் தான் பண்ணது, சொத்துக்காக தான் அந்த ஆள் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயினுக்கு அதை கேட்டதுமே தாங்கவே முடியல. இத்தனை வருஷமாக வந்துட்டு இந்த ஆள் வந்து இந்த வேலையை பண்ணாருன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு அங்கே மனசொலைஞ்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோக்குமே அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வந்து அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேமா எந்திரிச்சாங்க. கிளம்புனதுமே என்ன வந்துட்டு இப்போ வேமா கிளம்பிட்டுருக்க, நம்ம 2 பேருமே நேற்று நைட்டு ஒன்றா தானே இருந்தோம், இப்போ எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் தான், நீ வந்துட்டு மறந்துடு, எனக்கு எது விருப்பம் கிடையாது, எனக்கு டைவர்ஸ் ஆக போதுன்றப்ப எதுக்காக அவங்க கூட சேர்ந்துருக்கணும் அப்படின்றத சொல்கிறா. ப்ளீஸ் நீ என்னை விட்டுட்டு போயிடாது அப்படின்றத சைட்டு அவன் அங்கே போயிட்டுருக்கான். அதுக்கப்புறம் இங்கே டாக்டர் வந்துட்டு அங்கே டாக்குமெண்ட்டில் வந்து சைன் பண்ண வச்சுட்ருக்காரு, டைவர்ஸ் டாக்குமெண்ட்டில் தான். இப்போ ஹீரோ வந்துட்டு நீ என்னங்க பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டதும் பார்த்தியா அவள் ஆல்ரெடி டைவர்ஸ் பேப்பரில் சைன் பண்ணிட்டா, உனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இப்போ வரைக்கும் அவள் என்னோட ஒய்ஃப் தான், எங்களுக்கு டைவர்ஸ் ஆகலை அப்படின்றத சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் கூட வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அவனுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஒர்க்கெல்லாம் பண்ண வச்சுட்டு இருக்கான். அவளுமே கூட சேர்ந்து அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிட்டு இருக்கு. உடனே வந்துட்டு அவளுக்கு அங்கே மசாஜ் எல்லாம் கொடுத்துட்டு ரொம்பவே வந்து பாசமாக நடந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் அவன் மேலே ஃபீலிங்குமே இருக்குது. அதுக்கப்புறம் அவன் பண்ண டார்ச்சர்லாம் நினைச்சிட்டு அவனை மன்னிக்கிறதா இல்லை வேணாமான்னு சொல்லிட்டுமே அந்த மாதிரி ஒரு எண்ணமே இருந்துகிட்ருக்கு. பிறகு நம்ம ஹீரோவளோட ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், பட் நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவனுக்கு திடீர்னு வயிறில் ரொம்ப பெயினாக ஆரம்பிச்சிருது. அப்போ ஹீரோயின் அந்த சவுண்டை கேட்டுட்டு வந்துட்டு என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப பதட்டமாயிருது. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லை, நம்ம ஹீரோயினை காணமேன்னு சொல்லிட்டு அவன் எங்கே கேட்டதோ அவங்க வந்து வெளியே போயிட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே இவன் பார்த்தா ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சிடுறான். அவள் போய் அங்கே டாக்டரை தான் வந்து மீட் பண்ணிவிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கா. அவர் வந்துட்டு ப்ளீஸ் எனக்கு திரும்ப ஒரு சான்ஸ் கொடு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு.
ஆனால் என்னோட ஹஸ்பண்டை தான் நான் லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் போனதுமே இவன் பார்த்தா ரொம்ப வந்து கவலைப்பட்டுட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கே உள்ளே வந்ததுமே ஹீரோக்கு பார்த்தா அவ்வளோ ஹாப்பியாக இருது. என்னாச்சின்னு கேட்டதோ நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணிட்டு இருந்தார் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் முன்னாடியே நம்ம ஹீரோ வந்து வேகமாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அசிஸ்டண்ட்டுக்கு ரொம்ப ஷையாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அப்புறம் அவள் வெளியே போகும்போது அந்த டாக்டர் பார்த்தா அவளை கிட்னாப் பண்ணிட்டு நம்ம ஹீரோக்கு வந்துட்டு மெசேஜ் வேற பண்ணுறான். நம்ம ஹீரோவுமே அங்கே காப்பாற்ற வந்ததுமே அந்த டாக்டர் வந்து விழான். வந்துட்டு உன்னோட ஒய்ஃப்க்கு வந்து ஆல்ரெடி நான் பாய்சன் கொடுத்துட்டேன், அவள் கூடி சீக்கிரம் இறந்து போயிடுவா, எனக்கு சொந்தம் இல்லாதவ வந்துட்டு உனக்கு எதுக்கு கிடைக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ நீ வந்துட்டு என் ஒய்ஃபை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அப்போ இந்த இன்ஜெக்ஷனை நீ போட்டுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கொடுத்ததுமே ஹீரோவுமே குத்திக்கிறான். அப்போ அவங்க 2 பேருமே அங்கே ரொம்ப மயக்கமாயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னாச்சு உனக்கு நல்லா தானே இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்கிட்ட ஒரே ஒரு மாற்றம் தான் இருக்குது. இப்போ வந்து டைமே முடிய போகுது, யார் வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு வந்து பொழைக்கிறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவன் கொடுத்ததுமே நம்ம ஹீரோ வந்து என்னை விட உனக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ வந்துட்டு பொழைச்சிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் இல்லை நான் சாப்பிட மாட்டேன், ஒன்று விட்டுட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே வம்பு பண்ணி அவளோட வாயில் போட்டதுமே நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி பார்க்க முடியாது, எவ்வளோ கஷ்டம்னாலும் உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ஹாப்பின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு வந்து பிடிச்ச அவனை கிஸ் பண்ணதுமே அந்த மெடிசன் வந்துட்டு அவனுக்குள்ளே போயிடுது. அப்போ அதை பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுது. சரி ஓகே இப்போ என்ன பண்ண முடியும், குட் பை அப்படின்றத சொல்லிட்டு போனதுமே ப்ளீஸ் நீ வா பக்கத்தில் அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான், நீ காப்பாற்று அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ ஏன் நீ வந்து என்னை லவ் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது அப்படின்றத சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல மயக்கமாயிடுறா. ஹீரோ ரொம்பவே கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கான். பிறகு நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ ரொம்ப சோகமாகவே அங்கே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கூப்பிட்டதுமே அவனுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருது. என்னன்னு பார்த்தா டாக்டர் வந்துட்டு பாய்சனே கொடுக்கல போல, இவன் வந்துட்டு உண்மையில் இவ்வளோ கேர் பண்ணிக்கிறானா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு சின்ன ட்ராமா பண்ணியிருக்கான் போல. ஸோ வந்து ஹீரோயினை வந்து ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் இனிமேல் வந்துட்டு சேர்ந்தே தான் இருக்கணும், 2 பேர் மேலேயுமே நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பி ஆகிட்டு வந்து அவங்க கிஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாங்க இப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.